நம்மை பாதுகாக்கிற அரசியல் வலிமையோ இல்லாததால் இதுவரை 880 மீனவனை இந்திய கடல் எல்லைக்குள் சுட்டு வீழ்த்தி இருக்கிறார். கச்சத்தீவு நமக்கு என்று இருந்தால் நம்மளுடைய கடல் தூரம் அதிகம். கச்சத்தீவு அவனுக்கு என்று இருந்தால் அவனுடைய கடல் தூரம் அதிகம். தொட்டதற்கெல்லாம் எல்லை தாண்டி வருகிறார்கள் என்று தொடர்ந்து இந்த சிக்கல் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதை தடுக்க கேட்க நம் மக்களை பாதுகாக்க ஒரு நடவடிக்கையும் இல்லை. காவிரி நதிநீர் உரிமை, தமிழர் நிலத்தில் இருக்கிற எல்லா வளங்களும் எல்லோருக்கும் புதுமையாக இருக்கிறது. நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சாரம், நரிமணம் பெட்ரோல், தஞ்சையில் எடுக்கப்படுகிற மீத்தேன் ஈத்தேன் பயோகேஸ், இடிந்தகரையிலே அணு உலையிலே தயாரிக்கப்படுகிற மின்சாரம் எல்லாம் எல்லா மாநிலங்களுக்கும் பிரித்து கொடுக்கப்படுகிறது. தமிழர்கள், இந்தியர்கள், இறையாண்மைக்கு கட்டுப்பட்டவர்கள், தேசிய ஒருமைப்பாட்டை மதிப்பவர்கள், தமிழர்கள் ஆக பெரும் ஜனநாயகவாதிகள். இதையெல்லாம் பேரன்பு கொண்டு பெருந்தன்மையோடு சகித்துக் கொண்டு இருப்பதால் வருகிற விளைவு காவிரி நதிநீர் உரிமையில் தமிழர்களுக்கு பங்கில்லை. ஒரு சொட்டு தண்ணீர் தர முடியாது என்கிறார்கள் கர்நாடகாவை ஆளுகிற முதல்வர், துணை முதல்வர். ஆனால் அந்த ஒரு சொட்டு தண்ணீர் கூட தர முடியாது என்று தர மறுக்கிற காங்கிரசின் வெற்றிக்கு இந்த நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் போய் வாக்கு கேட்பதில் நமக்கு சிக்கல் இல்லை. ஆனால் தமிழ் மக்களினுடைய வாக்கை பெற்று அதிகாரத்திற்கு வந்து தமிழ்நாட்டின் முதல்வராக இருக்கிற ஐயா ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் தர மறுக்கிற ஒரு கட்சியை ஆட்சியில் அமர்த்துவதற்கு கர்நாடகாவில் வாழ்கிற தமிழ் மக்களின் வாக்கை காங்கிரஸ் கட்சிக்கு செலுத்துங்கள் என்று கேட்பது எவ்வளவு பெரிய கொடுமை. ஒரு சொட்டு தண்ணீர் தர முடியாது தமிழ்நாட்டுக்கு என்று சொல்லுகிற போது உனக்கு உன்னோடு கூட்டும் இல்லை, உனக்கு ஒரு சீட்டும் இல்லை என்று வெளியேறி வர ஏன் இவர்களுக்கு துணிவில்லை? 450 டிஎம்சி தண்ணீர் கர்நாடகாவில் இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து கொண்டிருந்தது காவிரியிலே. அந்த உரிமை பறிபோவதற்கு யார் காரணம்? அது பத்தாது என்று உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்த பெருந்தகை ஐயா கலைஞர் அவர்கள். அன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இந்த அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் இந்த வழக்கை திரும்பப் பெறுங்கள் என்று சொன்னவுடன் ஆட்சி அதிகாரம் பறிபோய்விடுமா, ஆட்சியை கலைத்து விட அச்சப்பட்டு அற்ப பதவிக்காக அந்த வழக்கை திரும்ப பெற அன்னைக்கு பறிபோனது தமிழர்களுடைய காவிரி நதிநீர் உரிமை. இன்னைக்கு 150 டிஎம்சி 100 டிஎம்சிக்கு முட்டிக்கால் போட்டு ஒவ்வொரு தடவையும் மண்டியிட வேண்டிய அவசியம் ஏற்பட்டு விட்டது. காவிரி தண்ணீர் என்றால் அங்கே வாழ்கிற தமிழர்களை அடித்து விரட்டுகிறார்கள். அவர்கள் கடைகளை தீ வச்சு கொளுத்துகிறார்கள், நிலங்களை விளைநிலங்களை தீ வச்சு எரிக்கிறார்கள். இதை கேட்பதற்கோ தடுப்பதற்கோ எவரும் இல்லை. எல்லா உரிமைகளையும் பறிகொடுத்து விட்டு கடைசியாக உழைக்கும் அடித்தட்டு மக்களில் சிற்றூர்களில் வாழுகிற ஒடுக்கப்பட்ட மக்களில் இருந்து மருத்துவம் படிப்பதை கனவாக கொண்டிருக்கிற தம்பி தங்கைகள் அந்த கல்வியை கனவாகி போனது. நீட் என்கிற ஒரு தேர்வு முறையை கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ். கூட இருந்து அதற்கு ஒப்புதல் அளித்தது யார்? இந்த திமுக. கடைசியாக அதை செயல்படுத்தியது யார்? பாரதிய ஜனதா. மக்கள் எதிர்ப்பு வந்த பிறகு, தங்கை அனிதா தீக்குளித்து இறந்த பிறகு பற்றி எறிந்த ஒரு புரட்சி தீயில் ஐயோ ஐயோ என்று அலறுகிறது திமுக. கொண்டு வந்தது அவர்கள்தான். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை ஒழிப்போம் என்று வாக்குறுதியை தந்துவிட்டு இன்று எங்களால் முடியாது, நாங்கள் இந்தியா கூட்டணி வென்று வந்திருந்தால் நாங்கள் நீட்டுத் தேர்வை ரத்து செய்திருப்போம் என்று சொல்வது, அதை அன்றைக்கே சொல்லியிருக்க வேண்டுமா வேண்டாமா? எங்களால் முடியாது, ஒருவேளை காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி வென்று வந்தால் அதை ரத்து செய்வோம், அப்படித்தானே நீங்கள் வாக்குறுதி தந்திருக்க வேண்டும். ஆனால் நாங்கள் வந்தால் நீட்டுத் தேர்வை ரத்து செய்வோம், அதற்கு எங்களிடத்திலே ரகசிய திட்டங்கள் இருக்கிறது என்று அறிவித்தது இவர்கள்தான். எல்லாம் வெற்று அறிக்கைகள், வெற்று தீர்மானங்கள், வெற்று வாக்குறுதிகள், அவ்வளவும் ஏமாற்று. கூட்டுறவு கடன்களை தள்ளுபடி செய்வோம், நீங்கள் ஏதாவது நகை நட்டு வைத்திருந்தால் அடமானம் வைத்து கடன் பெற்றுக் கொள்ளுங்கள், நாங்கள் வந்தால் அந்த கடன்களை ரத்து செய்வோம் என்று பேசியது அருமை தம்பி இன்றைக்கு துணை முதல்வராக இருக்க உதயநிதி அவர்கள்.
ஆனால் ஒரு ஆட்சிக்கு வந்து கூட்டுறவு கடன்களை தள்ளுபடி செய்தார்களா? இல்லை. எல்லாமே வெற்று வாக்குறுதிகள், எல்லாமே மக்களை ஏமாற்றுவதற்கு சொல்லப்படுகிற பசப்பு இனிப்பு வார்த்தைகள். ஒன்றில் கூட உண்மை இல்லை. திமுக என்றாலே திருட்டு, புரட்டு, அதை காப்பாற்ற செய்வது உருட்டு. இதுதான் திரும்ப திரும்ப செய்து கொண்டிருப்பார்கள். இதேதான் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு நாங்கள் வந்தால் மதுக்கடைகளை மூடுவோம் பேசியது இருக்கிறது. வலைவழியிலே பாருங்கள். ஐயா கலைஞர் தொடங்கி ஐயா ஸ்டாலின், தம்பி உதயநிதி, அம்மையார் கனிமொழி எல்லாரும் நாங்கள் வந்தால் மதுக்கடைகளை மூடுவோம். வந்த பிறகு ஏன் மூடவில்லை என்றால் வாயை மூடுவோம். இதான் அவர்களுடைய கோட்பாடு, இதான் அவர்கள் நிலைப்பாடு. எந்த இடத்தில் உறுதியாக நின்றிருக்கிறார்கள்? இந்த மண்ணிற்கும் மக்களுக்குமான எந்த உரிமையை பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள்? ஒரே நாடு ஒரே தேர்தல் எதிர்க்கிறார்கள். ஆனால் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டை ஏன் ஆதரித்தீர்கள்? ஒரே நாடு ஒரே வரியை ஏன் ஆதரித்தீர்கள்? இந்த சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ். கூட இருந்தது யார்? இதே திமுக. ஏன் என்று எதிர்க்கவில்லை? ஏன் எதிர்க்கவில்லை? எல்லா நச்சுத்திட்டங்களையும் நாசத்திட்டங்களையும் கொண்டு வந்தது காங்கிரஸ், திமுக. அதை செயல்படுத்துவது பாரதிய ஜனதா. நீங்கள் பெற்று பெயர் வைத்தீர்கள், அவர்கள் ஊட்டமாக உணவு கொடுத்து வளர்க்கிறார்கள். ரெண்டு பேருக்கும் வேறுபாடு என்ன? வேறுபாடு என்ன? எந்த இடத்தில் எந்த உரிமையை, இந்த மண்ணின் மக்களின் உரிமையை நீங்கள் பாதுகாத்து வைத்திருக்கிறீர்கள்? அப்ப மாநில உரிமை, மாநில தன்னாட்சி, சுயாட்சி என்று பேசுவதெல்லாம் எவ்வளவு வேடிக்கையானது. உங்கள் பிள்ளைகள், நாங்கள் வீதி வீதியாக வந்து உங்களை சந்தித்து வாக்கு கேட்கிறோமே, ஏன் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பெருமக்கள் 3.5 ஆண்டுகால ஆட்சியின் சாதனையை சொல்லி வாக்கு கேட்க ஏன் வரவில்லை? முதல்வர் வர வேண்டாம், ஆனால் அவ்வளவு பெரிய மதிப்பை என் மக்களுக்கு அவர்கள் தருவதில்லை. துணை முதல்வர் வர வேண்டாம், வேண்டாம். மற்ற அமைச்சர் பெருமக்கள், இந்த தொகுதியில், இந்த மாவட்டத்தில் இருக்க மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர் யாருமே வந்து பேசவில்லை. ஆட்சியின் சாதனையை சொல்ல ஒன்றுமில்லை, சொல்லி ஓட்டு கேட்க ஒன்றுமில்லை. வந்து மக்களை சந்தித்தால் மக்கள் அவர்களிடத்தில் எழுப்புகிற கேள்விக்கு எவரிடத்திலும் பதில் இல்லை. வர பயம். இத்தனை ஆண்டுகள் மாறி மாறி ஆட்சி செய்த இந்த கட்சிகள் எந்த மாநிலம், எந்த மாவட்டத்தின் தலைநகர், இல்ல தமிழகத்தின் தலைநகர் ஒரு அடிப்படை கட்டமைப்பு செய்திருக்கிறார்களா? பயணிக்க சரியான பாதை இருக்கிறதா? சாலையா சபக்குழியா என்று கேட்கிற அளவிற்கு இருக்கிறது. கழிவுநீர் வழிந்து ஓட காவாய் இருக்கிறதா? மழை நீர் வழிந்து ஓட வாய்க்கால் இருக்கிறதா? அந்த மழை நீரை சேமிக்க சிறு சிறு ஏரி, குளங்கள், குட்டைகள், நீர்த்தேக்கங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறதா? எதுவும் இல்லை. ஏதாவது ஒன்று இத்தனை ஆண்டுகளில் நாங்கள் சாதித்தது என்று ஏதாவது ஒன்று இருக்கிறதா? இல்லை. எதை இவர்கள் சொல்வார்கள்? வந்து எதை சொல்வார்கள்? எதை சொல்வார்கள்? திமுக என்றால் 3, தி அதுக்கு ஒரு 1000, குடும்ப தலைவிக்கு ஒரு 1000, மு என்றால் புரட்சி பெண், பெண்களுக்கு படிக்க போற பெண்களுக்கு ஒரு 1000, அது ஒரு 1000. கா என்றால் திமுக, கா என்றால் தமிழ் மகனுக்கு ஒரு 1000. இந்த 3,000 தவிர வேற ஏதாவது? நாம் என்ன கேட்க வேண்டியது இருக்குது? 1000 ரூபாய் கொடுத்தமே, உங்களுக்கு வந்துருச்சா? உங்களுக்கு வந்துருச்சா? வந்துருச்சா? அதை வாங்கி கொண்டு எங்க அப்பா, எங்க அண்ணன், எங்க மாமா, மச்சான் கடையில குடிச்சு கொடுத்தாங்களே, அந்த காசு உங்களுக்கு வந்துருச்சா என்று நாம் திருப்பி கேட்க வேண்டிய தேவை இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா என் அன்பு சொந்தங்களே, இந்த ஆட்சியாளர்களின் சிறப்பு? பொங்கலுக்கு 1000 ரூபாய் குடும்ப அட்டைக்கு. சாலையிலே இன்றும் வலையொலியில் படம் இருக்கிறத பாருங்கள். கேலி படம், கருத்து படம் இருக்கிறது. சாலையில் இந்த பக்கம் நியாய விலைக்கடை, அதாவது ரேஷன் கடை, இந்த பக்கம் சரக்கு கடை, டாஸ்மார்க். இங்கே நீண்ட வரிசை. 1000 ரூபாயை வாங்கி துண்டிச்சால் இந்த சாலையை கடந்து அந்த பக்கம் இந்த 1000 ரூபாய்க்கு குடிக்க ஒரு நீண்ட வரிசை. இங்க வாங்கி அங்க கொடுத்துட வேண்டியது. அமைச்சர் சொல்றார், 1000 ரூபாய் கொடுத்திருக்கீங்களே, 2 நாள் திருப்பி எங்க கிட்ட வந்துடும், அந்த நம்பிக்கையில தான் கொடுத்தோம்ங்கிறார்.
இவ்வளவுதான் இந்த மக்களின் மீது அவர்கள் வைத்திருக்கிற மதிப்பீடு, இந்த மக்களின் நலன் மீது அவர்கள் வைத்திருக்கிற அக்கறை. உங்கள் எல்லோருக்கும் தெரிகிறது, சகிக்க முடியவில்லை ஊழலை, பொறுத்துக்கொள்ள முடியவில்லை இந்த லஞ்சத்தை. தொட்டதற்கெல்லாம் கமிஷன், கன்றாவியா இருக்குது, கேவலமா இருக்குது, சகிக்க முடியவில்லை. எல்லா இடங்களிலும் முறைகேடான நிர்வாகங்கள் தெரிகிறது. ஆனால் அதை எப்படி சரி செய்வது என்று தெரியவில்லை. சகித்துக் கொண்டீர்கள். ஒரு அடிமை எப்படி உருவாகிறான்? அநீதியை எதிர்க்க துணிவில்லாதவன் அதை சகித்துக் கொள்கிறான். தொடர்ச்சியாக சகித்துக் கொள்பவன் அடிமையாகிறான். இதுதான் அடிமையின் பிறப்பு.